ஈமானை சோதிக்க வரும் சோதனை. இந்த சோதனை நல்லவங்களுக்கு மட்டுமே வரும். இவர்கள் 5 நேரம் தொழக்கூடியவர்கள் தான். தினமும் குரானை ஓதுவாங்க, தினமும் காலை மாலை ஸலவாத் திக்ருன்னு ஓதுவாங்க, உறவுகளை பேணுவாங்க, ஹலாலையே தேடுவாங்க, ஹலாலை மட்டுமே நேசிப்பாங்க, ஹராமை விட்டு விலகிக் கொள்வார்கள். ஆக மொத்தம் நேர்மையாக வாழக்கூடியவர்கள் தான். இவர்களுக்கும் நஷ்டங்கள் கஷ்டங்களை கொடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். அவர்களுடைய ஈமானின் உறுதியை சோதித்து பார்ப்பான். ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செஞ்சுட்டா உங்களை சும்மா சோதிக்காம விட்டுறணுமா? உங்களுக்கு முன்னுள்ளவங்களை நாம் ஃப்ரீயா விடலையே, அவங்களையும் நாம் சோதித்தோம். அவங்கள நல்லவங்க யாரு, நன்றி கெட்டவர்கள் யாருன்னு சோதனையின் இறுதியில் வெற்றி பெற்றதை வைத்து உறுதி செய்யப்படும்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த சோதனையிலும் கஷ்டத்திலேயும் நல்ல காரியங்களை தொழுகையை விடாமல் நிலைநாட்டுபவர்கள் தான் வெற்றியாளர்கள். இந்த சோதனையின் போது எல்லாம் அல்லாஹ்தான், அவன் கொடுத்தான், அவன் எடுத்தான், காரியங்கள் அனைத்தும் அவனுடையதுதான் என்று உள்ளம் சொன்னால் நீங்க விளங்கிக்குங்க, இது ஈமானிய சோதனையாகும். கஷ்டங்கள் இருக்கும், கேவலம் இருக்காது. இதுவே ஈமானின் சோதனையாகும்.